வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குயிக் அப்டேட். அதாவது ட்ரேடிங் கம்பெனியை பற்றி ஒரு குயிக் அப்டேட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ட்ரேடிங் அப்ளிகேஷன் வந்து ஒழுங்காக போகிறது கிடையாது. ஓகேங்களா, ஒரு வாரம் கூட ரன் பண்ண மாட்டுறாங்க. இனிமேல் வரும் ட்ரேடிங் கம்பெனியில் யாரும் ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி, ஓகேங்களா, இவர் வந்து ஜாயினிங் வந்து சுத்தமாக வரலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 200 பேர் கூட தாண்டல. ஓகேங்களா, நீங்கள் உங்கள் பேமெண்ட் ஒழுங்காக கொடுத்தா தானே ஜாயினிங் வரும். ஓகேங்களா, இது எஸ்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் சரியாக வரதில்லை. ஒரு 200 பேர் கூட இவங்க தாண்ட கிடையாது. இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது எம்பிசி. ஓகேங்களா, எம்பிசி, மிக்ஸு, ஃபுட்டு, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 7 கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் சிக்னல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, ஜாயினிங் குறைஞ்சிருச்சு. சிக்னல் கொடுக்குறாங்க, பேமெண்ட் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் நிறையா பேர் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேலே இந்த 7 கம்பெனிலையும் யாரும் பேமெண்ட் பண்ணாதீங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி, எம்பிசி, குகன், ஜிடிஆர்எஸ், எஃப்யூடியு, மிக்ஸு, சிவிசி, இதில் எதையுமே பேமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஆர்எஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு 10 நாள் கூட ஆக கிடையாது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 700 பேக்கேஜ் வந்து 29 கிடையாது, 2000 பேக்கேஜை மாற்ற போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், ஜாயினிங் வந்துட்டு தானே இருக்குது, கம்பெனி ரன் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் நான். கடைசியில் பார்த்தா இவங்க என்ன எதுக்காக பிளான் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணட்டும், அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ 29 தேதியிலேருந்து 2000 ரூபாய் மாறிடும், நம்ம இப்போ 700 அந்த ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பர்சன் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜிடிஆர்எஸில் அப்படி பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ட்ரேடிங் கம்பெனியும் சரியில்லைங்க. ஓகேங்களா, அப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்த கம்பெனி இடிஏஆர்பின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதையும் நம்ப முடியாது, ஏன்னா நல்லா போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, இசட்பிஎக்ஸ் அதுக்கு முன்னாடி வந்த கம்பெனி வரைக்கும் நல்லா இருந்தது. ஓகேங்களா, இடிஏஆர்பிக்கு முன்னாடி. இப்போ வர கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 10-15 நாளில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 10-15 நாள் கிடையாது, ஒரு 6-7 நாள்லேயே கூட க்ளோஸ் பண்ணுற மாதிரி வருது. இப்போதைக்கு எதுவும் ட்ரேடிங் அப்ளிகேஷன் யாரும் எடுக்காதீங்க. அதுக்காக தான் இந்த ஆடியோ பதிவு. ஜிடிஆர்எஸில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விட்ராவல் வந்து ரிலீஸ் பண்ண கிடையாது. அவசரப்பட்டு 2000 ரூபாய் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, கவனமாக இருங்க. இப்போதைக்கு ட்ரேடிங் கான்செப்ட்டும் இல்லை, நிறைய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கடன் க்ளோஸ் பண்ணிகிட்டே வராங்க. ரொம்ப குயிக்காக க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோன்னா சில நண்பர்கள் சொன்ன விஷயம், அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடியட்டும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துடுச்சு, அது வரைக்கும் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய பணம் போகுது இல்லையா, கட்டின பணம் கூட எடுக்காமல் இருக்கிறதுக்கு எதுக்கு இந்த ட்ரேடிங் அப்ளிகேஷனில் ஜாயின் பண்ணணும்? தயவு செஞ்சு இந்த ட்ரேடிங் அப்ளிகேஷனை இப்போதைக்கு யாரும் எடுக்காதீங்க. நல்ல கம்பெனி வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.